கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. 5-6 பல்லு பூண்டை நல்லா தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கும் கலருக்கும் ஏற்ற மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி கைவிடாம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நம்ம சேர்த்துருக்கிற இந்த எண்ணெயிலேயே தான் இந்த உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும். உருளைக்கிழங்கு நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 10 நிமிஷத்தில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீல்ஸை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.